ஒருவேளை அவங்க தரமாட்டேன்னு சொல்லி எவ்வளவு கலாட்டா பண்ணாலும் பேசி காசகிச கொடுத்து குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம் தாமா பார்த்தேன். ஆனா நேத்து ராத்திரி அவன் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அடிச்சு சொல்றான். தான் பொண்டாட்டி மேல வேற சத்தியம் பண்ணி பேசுறாமா. இதுக்கு மேல யார் என்ன சொல்ல முடியும்? எனக்கு வேற வழி இல்லைங்க. பேசாம நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். என்ன விளையாடுறியா? வேற என்னங்க பண்ண முடியும்? குழந்தைய காணும். யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியாத பட்சத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துதானே ஆகணும். என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? ஹாஸ்பிட்டல்ல என் மருமக பொண்ணு அந்த புள்ளைய பெத்தெடுத்தா குழந்தை பிறந்து செத்து போச்சுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு ஏலகிரிக்கு கடத்திட்டு போய் வச்சுட்டு அதே குழந்தைய இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்ல போறியா? என்ன பிடிச்சு உள்ள வைப்பாண்டி, பரவாயில்லையா? ஐயோ மாமா, எல்லா தப்புக்கும் நீங்க தான் மாமா காரணம். தப்புதாம்மா, தெரிஞ்சேதான் நான் தப்பு பண்ணேன். ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக எத்தனை தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு என் மனசுல பட்டுச்சு. அதனாலதான் நான் தப்பு செஞ்சேன். போதுமா? அப்பா, இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுலாம் டைம் இல்ல. முதல்ல தொலைஞ்சு போன குழந்தைய கண்டுபிடிக்கிற வழியை பாப்போம்ப்பா. வேற யாருக்கு அந்த குழந்தை வேண்டி இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைய திட்டம் போட்டு தூக்கிட்டு போறோம்னு யாரும் நினைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம சொல்லி வச்ச மாதிரி நான் குழந்தைய அந்த புருஷ பொண்டாட்டிக்கு தரேன்னு சொல்லி வச்ச அதே நேரத்துல கார்ல வந்து நின்னு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அது யாரா இருக்கும்டா? மாமா, எனக்கு ஒரு சின்ன டவுட். யோசிச்சு பாருங்களேன். அந்த கலைவாணியோட புருஷன் உங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதா சொன்னீங்கல்ல, ஒருவேளை அவனே இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே. எஸ் அப்பா, இவ சொல்றது என்னமோ எனக்கு கரெக்ட்னு தோணுதுப்பா. அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது ஏன்பா நம்ம குழந்தைய கடத்தி சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது? இருக்குங்க. உங்களையே மிரட்டுற அளவுக்கு ஒரு ஆட்டம் காட்டியிருக்கானா? கண்டிப்பா இப்படி ஒரு வேலையை அவன் தாங்க செஞ்சிருக்கணும். மாமா, உடனே போன் பண்ணி பேசுங்க மாமா. போன் பண்ணுங்க. அது சரிப்பட்டு வராது. நம்ம போன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு நம்ம சந்தேகப்படுறது நல்லாவே தெரிஞ்சிடும். பேசாம நம்ம நேர்லயே போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வரது எனக்கு பெட்டர்னு தோணுதுப்பா. சரி, நானும் அதை தாண்டா நினைச்சேன். நிச்சயமா அந்த சரவணன் இந்த காரியத்தை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரு பணவெறி பிடிச்சவன்டா. அவனை உடனே போய் பிடிச்சாகணும். நீ வா, கிளம்பு. சரி சூர்யா, உள்ள வாங்க அத்தை. கலைவாணி, உன் புருஷன் வீட்டுல இருக்கானா? வர சொல்லு. அது வந்து எதுக்கு இப்ப நீ இவ்வளவு பயப்படுற? எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒருவேளை எனக்கு எந்த உண்மையும் தெரியாம இருந்திருந்தா உன்னை பார்த்து நான் எவ்வளவு ஷாக்கா இருந்திருப்பேனோ அதை விட உன் புருஷன் இப்ப என் குடும்பத்துக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்கான். முதல்ல அவனை வெளியே கூப்பிடு. ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. முதல்ல அவனை வெளியில கூப்பிடுமா. இதோ அதோ வர்றாரு பாருங்க. பாவி பயல, இப்படி பண்ணிட்டேடா. உனக்கு நல்லது நினைச்சு ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்து நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு போனேடா. அந்த நன்றி விசுவாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நிறுத்து, நடிக்காத. மரியாதையா உண்மையா சொல்லு. குழந்தை என்ன பண்ண? எங்க ஒளிச்சு வச்சிருக்க?
ஐயா நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க ஐயா. குழந்தைய இவர் என்ன பண்ணாரு? உனக்கு எதுவும் தெரியாது கலைவாணி. உன் புருஷன் சரவணன் தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். உனக்கே நல்லா தெரியும் அந்த குழந்தை எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு. இத பாரு, உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் எனக்கும் தெரியும். நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் வேணாம். தயவு செஞ்சு உன் புருஷன் கிட்ட அந்த குழந்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கேளு. அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயா தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க ஐயா. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டு குழந்தைய நான் எதுவும் பண்ணல ஐயா. உங்க வீட்டு பக்கம் கூட வரலையா? ஐயா இத பார் சரவணா, நான் உன்கிட்ட நல்ல விதமாவே கேட்கிறேன். குழந்தைய மரியாதையா திருப்பி கொடுத்துரு. நீ தான் என் வீட்டுக்கு வந்து குழந்தைய தூக்கிட்டு போனன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொய் சொல்லி ஏமாத்தி தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்ச. ஐயா ஏய், என்ன தப்பா ஏய். நினைச்சுக்கிட்டா அதுல நீ ஒரு முதல்ல நியாயம் எழுந்துடா. இருக்குய்யா. ஏன்னா நான் தப்பானவனா தான் இருந்தேன். நான் தப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குழந்தைய வச்சு உங்ககிட்ட பணம் பறிக்கி நடிச்சதெல்லாம் உண்மைதான்யா. ஆனா எப்ப நீங்க என் வீடு தேடி வந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனீங்களோ, அதுக்கப்புறம் நான் மனசு மாதிரி திருந்துட்டேயா. சத்தியமா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நினைச்சு கூட பார்க்கல. என் கிழவாணி சொல்லு ஐயா கிட்ட. ஐயா ஆமாங்க ஐயா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா? நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்களோ அதுல இருந்து இது வரைக்கும் குடிக்கிறது கூட விட்டுட்டாருங்க ஐயா. சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் ஐயா. யாரோ பெத்த குழந்தை உரிமை உள்ளவங்க தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு 3வது மனுஷியா என் பொண்டாட்டியோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கியா. அப்படிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு இருக்கப்ப கஷ்டத்துல குளிர்காய நினைச்சு பணம் கேட்டு தொந்தரவு பண்ண பாருங்க. அந்த கேவலத்தை நினைச்சு மனசுக்குள்ள என்ன நானே வெறுத்துக்கிட்டு இருக்கையா. செத்தாலும் உங்க வீட்டு பிள்ளைய நான் தொட மாட்டேயா. எந்த கெடுதலும் நான் செய்ய மாட்டேயா. ஐயா நீங்க கொடுத்த பணமே போதுயா. நல்ல தொழில் ஆரம்பிச்சு நல்லபடியா முன்னுக்கு வந்து காட்டுறையா. ஐயா தயவு செய்து என்னை சந்தேகப்படாதீங்கய்யா. அப்படிப்பட்ட கேடு கெட்ட தடத்தை நான் பண்ணவே மாட்டேயா. என்னப்பா அது, இவன் எப்படி பேசுறான்? டேய் வேணாண்டா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. குழந்தைய நீ தானே தூக்கிட்டு போன? சொல்லுடா. ஐயா என் மேல சத்தியமா இல்லையா. ஐயா என் பொண்டாட்டி மேல சத்தியமாவும் இல்லையா. ஐயா நம்புங்க ஐயா, என்ன நம்புங்க. ஐயா என் புருஷன் தப்பு செஞ்சிருந்தாருன்னா அத முதல்ல வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஆளு நானா தான் இருப்பேன். என் புருஷன் தப்பானவரா தான் இருந்தாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இப்ப திருந்திட்டாருயா. ஏன்னா உங்க குழந்தைய அவர் தூக்கிட்டு வந்திருக்கவே முடியாது. அவரு எங்கேயும் வெளியில போகவே இல்லையா. இத நான் உறுதியா சொல்லுவையா. தயவு செஞ்சு நீங்க வேற எங்கேயாவது தேடி பாருங்க ஐயா. குழந்தைய காணுன்னு போலீஸ்ல வேணா புகார் கொடுங்க ஐயா. நானும் வேணா வரவா? என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்யா. சரியா சொன்ன கலைவாணி. சரி நீ கிளம்பு, நம்ம 2 பேருமே போவோம். சரி. குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஐயா கிட்ட ஒப்படைக்கிற வழியை பார்ப்போம். இவருக்கு செஞ்ச துரோகத்துக்கு அதான் பரிகாரமா இருக்கும். இல்ல சரவணா, வேணாம். நீங்க யாரும் வர வேணாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்ப நீ குழந்தைய தூக்கிட்டு வரலன்னு உறுதியா சொன்னையோ உன் வார்த்தையை நான் நம்புறேன். அதை விட இதோ கலைவாணி சொன்னதை நான் மதிக்கிறேன். எங்க வீட்டு குழந்தைய தேடி கண்டுபிடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நாங்க வரோம். வரமா? கிளம்பு சூர்யா, போலாம்.
என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இது இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு கோபத்துல அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு போனா இந்த வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் வரும், வீட்டுக்கு என் பிள்ளையோட வாரிசு வரும் நான் மனசார நம்புனேன். ஐயோ, என்னோட அறியாம, என்னோட பைத்தியக்காரத்தனம் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வாரிசு இல்லாம பண்ணிடுச்சு. ஐயோ, என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. சரி விடு, மன்னிச்சிடுங்க. எத்தனை தடவை சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்ப. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஐயோ, என் பேரை கிடைக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது, முடியாது. எப்படியாவது என் பேரனை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துடுங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க. டேய், நான் செஞ்ச தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. முதல்ல புலம்புறதை நிறுத்துமா. நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், அதுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வரலையா? கண்டிப்பா இந்த குழந்தைய நமக்கு திரும்ப கிடைக்கும். டேய், அந்த குழந்தை கண்டிப்பா கிடைக்கும்டா. அம்மாவை நீ மன்னிச்சிட்டல்ல? நம்ம தப்பு பண்ணிட்டேன்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா, நீ எந்த தப்பும் பண்ணலமா. உன்னை பத்தி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என் சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ எதுவும் தெரிஞ்சே பண்ணலமா. பாத்தீங்களா, எப்பவுமே நான் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ அம்மா, நீ எந்த தப்பும் தெரிஞ்சு பண்ணேன்னு நான் சொல்லல. நீ என்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறதும் நான் உன்கிட்ட மன்னிச்சிட்டேன்னு சொல்றதும் இதெல்லாம் நடக்காத ஒரு காரியமா. முதல்ல நம்ம குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம். அம்மா, நீயும் என்ன மன்னிச்சிடுமா. அத்தை, காரணமே இல்லாம அந்த குழந்தைய முன் வச்சு உன் மேல நான் எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன், வெறுப்ப கூட காட்டியிருக்கேன். ஆனா எதையுமே நீ இது வரைக்கும் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல. இப்பவும் சொல்றேம்மா, என் விதிதான் என்னை இப்படி எல்லாம் செய்ய வச்சிருக்கு. இத பார், அந்த குழந்தைதான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு உங்க மாமா முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பேனா? சொல்லுமா. ஐயோ, கண்மூடித்தனமா வாசல்ல நின்னுட்டு இருந்த கார்ல அந்த குழந்தை கொண்டு போய் வச்சுட்டு வந்தனே. ஐயோ, நான் எப்பேற்பட்ட முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அத்தை விடுங்க அத்தை. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. முதல்ல குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாப்போம். அப்பா, அம்மா யார்கிட்ட குழந்தைய கொடுத்தேன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்டயும் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. அந்த சரவணன் கிட்டயும் குழந்தை கிடையாது. அப்ப வேற யாருப்பா நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்க? நம்ம உணர்ச்சி வசப்படாம நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா குழந்தைய யார் எடுத்துட்டு போனாங்கன்னு நம்மளாலே கண்டுபிடிச்சிட முடியும். உன் வார்த்தை மட்டும் பலிக்கட்டுமா? என் பேரு நல்லபடியா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா உன் வாய்க்கு நான் சக்கரை தான் போடணும். அப்பா, சுப்பு ஜெயிலுக்குள்ள உக்காந்துக்கிட்டே இவ்ளோ பிளான் பண்ணி அவ டிடெக்டிவ் அமிச்சிருக்கான்னா அவ ஏன்பா இன்னொரு ஒரு ஆளை என்கேஜ் பண்ணி இந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்க கூடாது? அவ செய்யக்கூடியவதான். ஆனா திரும்ப திரும்ப என் மனசுல ஒரு எண்ணம் தோணுதுடா. குழந்தைய தூக்கிட்டு போய் யாரும் சுப்பு கிட்ட கொடுக்கவே முடியாது. ஜெயிலுங்கிறது வீடு மாதிரி இல்ல. 100 பேர் 1000 பேர் இருக்கிற இடம்னா கூட அது ஒரு பொது இடம் கிடையாது. சட்டத்திட்டம்னு ஒண்ணு இருக்குடா. எல்லாத்துக்குமே முரண் ஒண்ணு இருக்கு. கோர்ட்ல என்ன உத்தரவாகுதோ அதுதான் ஜெயிலுக்குள்ள சாத்தியம். அப்படி இருக்கிற பட்சத்துல குழந்தைய சுப்பு இன்னொருத்தர் மூலமா ஜெயிலுக்குள்ள தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறதெல்லாம் நடக்க முடியாத ஒரு காரியம்டா. ஆனா அவ வேற யார்கிட்டயாவது கொடுத்து வழக்கு சொல்லிருக்கலாமே. வேற யார்கிட்டயாவதுன்னா அவளுக்கு வேற யார் இருக்கா?
ஹலோ என்ன தர்மலிங்கம், உங்க வீட்ல வளர்றது சுப்புவோட குழந்தை தானே? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ என்னங்க ஹலோ, என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னாச்சு, ஆச்சு? யார் போன்ல? யாருன்னு தெரியலமா. யாரோ குழந்தைய பத்தி தெரிஞ்சவங்க தான் போன்ல பேசினாங்க. ஐயோ, உங்க வீட்ல வளர்ற குழந்தை உங்க மருமக சுப்புவோட குழந்தை தானே கேட்டாங்க. என்னங்க இது புது கதையா இருக்கு? அது இவனோட குழந்தைன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். நீங்க யாருக்காவது இந்த விஷயத்த சொன்னீங்களா? எனக்கும் அதாம்மா ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? இத பாரு சூர்யா, எனக்கு என்னவோ இப்ப போன் பண்ணவனுக்கு குழந்தைய பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை குழந்தைய அவன் கூட கடத்தி வச்சிருக்கலாம்ல. அப்பா, எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு கொஞ்சம் பாருங்களேன். இது லேண்ட்லைன் நம்பர் மாதிரி தான்டா இருக்கு. சரி, என்னோட வாங்க. இந்த நம்பரை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோமா? வாங்கப்பா. கடவுளே, தம்பி, சொல்லுங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணனே, ஆமா அது நான் தான் தம்பி. இந்த கடை நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. இத பாருங்களேன், இந்த நம்பர் உங்க கடை நம்பர் தானே? ஆமா சார், இது என் கடை நம்பர் தான். இது இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு ஒரு போன் வந்தது தம்பி. அது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? 2-3 பேர் வந்து பேசுறாங்க சார். யார் என்னன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்பதான் தம்பி, ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போன் வந்தது. கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு சொல்லுங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி. சார், லாஸ்டா பேசினவரு அவர் கையில மொபைல் வச்சுட்டு நம்ம கடையில வந்து பேசினார் சார். சார், அவர்தான். அவர் எப்படி இருப்பாரு, யார் என்னன்றது டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு சார். பக்கத்துல ராதாகிருஷ்ணன் தெருவில் இருக்கார் சார். என்னது, ராதாகிருஷ்ணன் தெருவா? ஆமா சார், எப்போவாச்சும் நம்ம கடைக்கு வந்துட்டு போவாரு. டேய் சூர்யா தம்பி, தெருவெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அவர் எப்படி இருப்பாரு, அவர் பேர் என்னன்னு தெரியுமா தம்பி? கொஞ்சம் சொல்லுங்க தம்பி, யோசிச்சு பாருங்க தம்பி. அவர் பேரு சார், அவர் பேர் செல்வம் சார். சார், இப்போ எதுக்கு சார் அவர் பேரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சும்மா தான் தம்பி, எனக்கு தெரிஞ்சவரு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஓகே சார். டேய் சூர்யா, அப்பா, இப்ப தெரியுதா? இதெல்லாம் அவன் வேலைதான். அந்த ராஸ்கலை உண்டு இல்லைன்னு பண்றப்பா. நீ வண்டி எடு. செல்வம், யோ செல்வம், செல்வம். எங்களுக்கு போனா பண்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? மாப்ள, சொல்ல கேளுங்க மாப்ள. சொல்றா, எதுக்குடா போன் பண்ண? ஏய், நீ தானே ஃபோன் பண்ண. எதுக்குடா ஃபோன் பண்ண? சொல்லுடா. விடுங்க சொல்றல. எதுக்காக 2 பேரும் வந்து இப்படி கத்துறீங்க? இவர் என்ன தப்பு பண்ணாரு? கேளு, உன் புருஷன் என்ன பண்ணானே. நீங்க என்கிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சூர்யா. சொல்லிட்டேன், சொல்லுங்க. டேய் சொல்லுடா, நீ என்ன காரியத்தை பண்ணி தொலைச்சன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி தொலை. வாயை திறந்து சொல்றா. சொல்லுங்க. இல்ல மாப்ள, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நீ எனக்கு ஃபோன் பண்ணி என் வீட்ல வளர்ற குழந்தை சுப்புவோட குழந்தைன்னு சொன்னியா இல்லையா? நீ தானே எனக்கு ஃபோன் பண்ண. பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில இருந்து ஃபோன் பண்ணி குரலை மாத்தி பேசுறது நீ தானே? சொல்லியா? சொல்றா. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாப்ல. சொல்றா. சூர்யா, விடுங்கன்னு சொல்றல. ஏங்க, என்னங்க சொல்றாங்க இவங்க? நீங்க எதுக்காக அந்த கடையில இருந்து ஃபோன் பண்ணீங்க? குரலை மாத்தி பேசுனீங்களா? ஏன் பண்ணீங்க? சொல்லுங்க. எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணீங்க? சொல்லி தொலைங்க. சொல்லியா? என்ன மன்னிச்சிடுறா நீ. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான நோக்கத்துல எதுவும் செய்யல. அடச்சி, நீ செஞ்சேன்னு ஒத்துக்கன்னு தான் சொன்னோம். உன் நோக்கம் தப்பா சரியான்றத பத்தி நாங்க பேச வரல. ஏலகிரில எவ்வளோ ஒருத்தி குழந்தைய பெத்துட்டு வளர்க்க வக்கு இல்லாம பாவம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனான். போலீஸ் பெர்மிஷனோட எழுதி வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நாங்க தத்தெடுத்து வளர்க்குறோம் தெரியுமா? அங்க எங்க வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? குழந்தைய காணாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. நீ தான் குழந்தைய கடத்திட்டு வந்திருக்க. மரியாதையா உண்மையை சொல்லு. எங்க கொண்டு போய் வச்சிருக்க? எதுக்காகடா தூக்கிட்டு போன? சொல்லி தொலைடா.
சொல்லுன்றாங்கல்ல